வெல்கம் டு நிச்சயம் வெல்வோம் சேனல். நீட் அச்சீவர்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்சிசி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆல் இண்டியா கோட்டாவுக்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் நீட் யூஜி 2024க்கான எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கோர்ஸ்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ஆல் இண்டியா கோட்டா 15%, டீம்டு யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் எல்லா எய்ம்ஸ் இன்ஸ்டியூட், ஜிப்மர் புதுச்சேரி அண்ட் ஜிப்மர் காரைக்கால் அவங்களுக்கான ஷெட்யூல் தான் இது. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றியும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. எம்சிசி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூலில் ஆகஸ்ட் 6 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா ஸ்டேட்டும் இன்க்ளூடிங் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் எல்லா யூனியன் டெரிட்டரியும் இந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூலை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்போ முடியும், அந்த எல்லா டீட்டெயிலையும் இந்த நோட்டிஃபிகேஷனில் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட் mcc.nic.in. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூஜி மெடிக்கல் அப்படின்ற பட்டன் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னா நம்ம இதுக்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்க முடியும். யூஜி மெடிக்கல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜோடைய கீழே இ சர்வீசஸ் ஆர் ஷெட்யூல் அப்படின்ற டைட்டிலுக்கு கீழே ஸ்டேட் ஷெட்யூல் யூஜி கவுன்சிலிங் 2024 அப்படின்ற லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு நீட் யூஜி ஷெட்யூல் 2024, ஆல் இண்டியா கோட்டா, டீம்டு, அதுக்கப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட் கோட்டாவுக்கான 2024க்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ஓப்பன் ஆகும். நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கவுன்சிலிங் ஷெட்யூலை எம்சிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டாவோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பார்ப்போம். ஆல் இண்டியா கோட்டா, டீம்டு அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னா 14th ஆகஸ்ட் 2024லேருந்து 23rd ஆகஸ்ட் 2024 வரைக்கும் நடக்கும். அவங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் 29th ஆகஸ்ட் 2024. அதுக்கப்புறம் எம்சிசி ஜாயின்ட் இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸை ஷேர் பண்ணுறதுக்கான டேட் 30th ஆகஸ்ட்லேருந்து 31st ஆகஸ்ட் 2024 வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கோட ஸ்டேட் ஷெட்யூல் இவங்களுக்கு 21st ஆகஸ்ட்லேருந்து 29th ஆகஸ்ட் 2024. அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னா 21st ஆகஸ்ட்லேருந்து 29th ஆகஸ்ட் 2024க்குள்ளே நடத்தி முடிச்சிருவாங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் தமிழ்நாடு ஸ்டேட்டு, மற்ற ஸ்டேட்டுக்கும் இதே தான். அவங்களுக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் 5th செப்டம்பர் 2024. அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் ஷேர் பண்ண இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸோடைய டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கான டேட் 6th to 7th செப்டம்பர் 2024. அடுத்து ஆல் இண்டியா கோட்டா, டீம்டு அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னா 5th செப்டம்பர்லேருந்து 13th செப்டம்பர் 2024 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் ஷேரிங் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை எம்சிசி எப்போ அப்படின்னா 21st செப்டம்பர்லேருந்து 22nd செப்டம்பர் 2024. அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ஆல் இண்டியா கோட்டா அவங்களுக்குலாம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் 20th செப்டம்பர் 2024. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கவுன்சிலிங் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஸ்டேட் கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் இவங்களுக்கெல்லாம் எப்போ கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னா 11th செப்டம்பர்லேருந்து 20th செப்டம்பருக்குள்ளே நடத்தி முடிச்சிருக்கணும். இவங்களுக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் 26th செப்டம்பர் 2024. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் ஷேரிங் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை ஸ்டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 27th செப்டம்பர்லேருந்து 28th செப்டம்பர். அடுத்து ரவுண்டு 3. இந்த ரவுண்டு 3க்கான ஆல் இண்டியா கோட்டா, டீம்டு அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கான டேட்டு 26th செப்டம்பர்லேருந்து 5th அக்டோபர் 2024. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் 12th அக்டோபர் 2024. அதுக்கப்புறம் ரவுண்டு 3ல் ஷேரிங் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை எம்சிசி இது என்ன டேட் அப்படின்னா 13th அக்டோபர்லேருந்து 15th அக்டோபர் 2024. நெக்ஸ்ட்டு ரவுண்டு 3யோட ஸ்டேட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்னா 3rd அக்டோபர்லேருந்து 12th அக்டோபர் 2024 வரைக்கும் நடக்கும். நெக்ஸ்ட்டு ஷேரிங் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் டேட்டா பை ஸ்டேட்ஸ் 19th அக்டோபர் 2024.
அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ஃபார் ரவுண்ட் 3 என்னைக்கு அப்படின்னா 18th அக்டோபர் 2024. அடுத்த ரவுண்ட் வந்து ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட், அதாவது 4th ரவுண்டு. ஆல் இண்டியா கோட்டா, டீம்ட் அண்ட் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இவங்களுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து 16th அக்டோபர்லேருந்து 23rd அக்டோபர் 2024. அதுக்கப்புறம் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டில் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் அவங்களுக்கு எப்போ அப்படின்னா 30th அக்டோபர் 2024. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டே வேக்கன்சியோட ஸ்டேட் கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடுக்கெல்லாம் இந்த ஸ்டே வேக்கன்சி எப்போ நடக்கும் அப்படின்னா 21st அக்டோபர்லேருந்து 25th அக்டோபர் 2024 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டே வேக்கன்சியில் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ஃபார் ஸ்டேட்டுக்கு எப்போ அப்படின்னா 30th அக்டோபர் 2024. நெக்ஸ்ட்டு வந்து கமென்ஸ்மெண்ட் ஆஃப் அகடாமிக் செஷன் ஃபார் யூஜி கோர்சஸ், அதாவது MBBS BDS இந்த அகடாமிக் செஷன் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படின்னா 1st அக்டோபர் 2024 அன்னைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நிச்சயம் வெல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.